ஆரம்பிச்ச அந்த பொண்ணு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவரே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி என்ன பண்ணலாம், அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சு ஷார்ட் ஃபிலிம்ஸ், பைலட் ஃபிலிம்ஸ், குட்டி குட்டி ஆட்ஸ் அது இதுன்னு எல்லாமே ட்ரை பண்ணி அப்படியே அந்த ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து ஒரு பிக் டெலிவிஷன்ல இருந்து ஒரு கால் வந்துச்சு. இந்த மாதிரி உங்க ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தோம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சீரியல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஒரு சின்ன கேரக்டர் கிடைச்சது. அந்த கேரக்டர் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேரக்டர்ல சான்ஸ் கிடைச்சது. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த டெலிவிஷன்ல பண்ண அந்த கேரக்டருக்காக மக்கள் கிட்ட இருந்து அவ்வளோ லவ், அவ்வளோ ஒரு அன்பு. எங்க போனாலும் அவங்க வீட்டு பொண்ணா வந்து அந்த பொண்ணை வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, நான் தான். ஸோ முல்லைன்னு ஒரு கேரக்டர் பண்ணேன். அதுக்கு அவ்வளோ லவ் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து மக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு பிரேக், ஒரு பாஸ். ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பா இப்படி போயிட்டே இருக்கும்போது நம்ம அடுத்த ஸ்டெப் போகணுமே அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கால் வந்தது நம்ம பிரிட்டோ கிட்ட இருந்து. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஸ்டெப் வந்து அவர் கை பிடிச்சி வாங்க காவ்யா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கை பிடிச்சி ஏற்றி விட்ட மாதிரி இருந்தது பிரிட்டோ பண்ணது. என்னன்னா பிரிட்டோ என்ன சொன்னாருன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது காவ்யா உங்களை வந்து நான் அந்த ஹீரோயினாலா காட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல, பட் இந்த படம் முடிச்சு வெளியில வரும்போது நீங்க ஒரு குட் ஆக்டர் அண்ட் நீங்க ஒரு நல்ல பெர்ஃபார்மர் அப்படின்ற பேர் வந்து உங்களுக்கு கண்டிப்பா சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதுக்காக நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கான ப்ராசஸ்லாம் போச்சு. ஃபைனலி இன்னைக்கு இங்க நிக்க வச்சிருக்காரு பிரிட்டோ. ஸோ பிரிட்டோ வந்து நான் பார்த்த வரைக்குமே செம்ம ஹார்ட் ஒர்க்கிங், செம்மையா ஒரு சின்ன சின்ன டீடைலிங்கா இருக்கட்டும் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்காக. நான் ஏன் இந்த ஜேர்னியை சொன்னேன்னா, அன்னைக்கு நான் வந்து ஒரு நார்மலா கிளம்பி வந்த ஒரு பொண்ணு இன்னைக்கு இங்க வரைக்கும் வந்திருக்கேன் அப்படின் போது, அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கூட இருந்த எல்லாருமே யாருன்னா நீங்க தான்.